கர்த்தரோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. The book of Romans chapter 8 verse 14. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் எனக்காய் சத்தமாய் வாசிக்க கேட்போம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதுகிற இந்த காரியங்களை நாம் தியானிக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த 8ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் குறிப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் ஏறக்குறைய 39 வசனங்களை நம்மால் பார்க்க முடியும். இந்த 8ஆம் அதிகாரத்தின் முழுவதுமாய் ஒரு மனிதனை எப்படி ஆவியானவர் நடத்துகிறார், ஒரு மனிதனை எப்படி ஆவியானவர் பலப்படுத்துகிறார், ஒரு மனிதனை எப்படி ஆவியானவர் சுமக்கிறார், ஒரு மனிதனுக்குள்ளே எப்படி ஆவியானவர் கிரியை செய்கிறார் என்பதான ஒரு சில வசனங்களை நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் ஆரம்பத்தில் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஹல்லேலூயா. ரொம்ப தெளிவா இந்த அதிகாரத்தை தொடங்கும் பொழுதே சொல்லுகிறார், நீ மாம்சத்தின்படி நடந்தால், நீ மாம்சத்தின்படி உன் வாழ்க்கையில இருக்குமாயானால், நீ மாம்சத்துக்குரிய காரியங்களிலே நீங்கள் செயல்படுவீர்களானால் உங்களுக்கு என்ன இருக்காதான், நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதாக வேதம் தெளிவாய் வசனம் நமக்கு சொல்லப்படுகிறது. என கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான நேரத்தில் நமக்கு அந்த இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11வது வசனம், இன்னும் இந்த பக்கம் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா 13ஆம் வசனம், 14ஆம் வசனம், 16ஆம் வசனம், இப்படி அநேக வசனங்கள் ஆவியானவர், ஆவிக்குள்ள பரிசுத்த ஆவியானவர், இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் இந்த வசனத்தில் நம்ம குறிப்பிட்டு சொன்னது போல இப்போ 11வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும். ஆண்டவரே கடன் பிரச்சனையில் இருக்கிறோம், வியாதியில் இருக்கிறோம், பலவீனத்தில் இருக்கிறோம், போராட்டத்தில் இருக்கிறோம், பிரச்சனையில் இருக்கிறோம், ஏழ்மையில் இருக்கிறோம், அதாவது குடும்ப சூழ்நிலையில் காணப்படுகிறோம், போராட்டத்தின் அதாவது எல்லைக்கு போயிருக்கிறோம். ஆகையினால தயவாக ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை ரட்சியும் என்று அநேகர் நம்ம ஜெபிக்க கூடும். குடும்ப சூழ்நிலைக்காக ஜெபிக்க முடியும், அநேகரை பார்க்க முடிகிறது. அதாவது கணவருக்காக ஜெபிக்கிறவங்க, மனைவிக்காக ஜெபிக்கிறவங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவங்க, ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறவங்க, சரீர சுகத்துக்காக ஜெபிக்கிறவங்க, ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்கிறவங்க அநேகர் இந்த நாளில் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் கர்த்தர் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால், ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால், ஒரு திருச்சபை என்று சொன்னால், ஒரு திருச்சபை குடும்பம் என்று சொன்னால், ஒரு ஊழியக்காரன் என்று சொன்னால், ஒரு ஊழியக்காரனுக்கு மனைவியாக இருப்பதோ, ஒரு ஊழியக்காரனுக்கு பிள்ளைகளாக இருப்பதோ, ஒரு திருச்சபையில் நீங்கள் அங்கத்தினால் இருக்கும் என்று சொன்னால், வேத வசனம் சொல்லுகிறது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆவி உங்களுக்குள்ள கிரியை செய்ய வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ள பரிசுத்த ஆவி கிரியை செய்ய வேண்டும். அந்த பரிசுத்த ஆவி உனக்குள்ள கிரியை செய்தா உனக்குள்ள பாவம் செய்கிற எண்ணம் வராது, உனக்குள்ள தீமை செய்கிற எண்ணம் வராது, உனக்குள்ள சினிமா பார்க்கிற எண்ணம் வராது, உனக்குள்ள இச்சையை தூண்டுகிற எண்ணம் வராது, உனக்குள்ள அநேக பலதரப்பட்ட உலக காரியங்கள் உனக்குள்ள கிரியை செய்யாது. ஆமென். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான சரீரம்னு நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் ஆண்டவர் வரும்போது எக்கால சத்தம் வரும்போது ஏந்துக்குவாருன்னு சொல்கிறாங்க பாரு, அது ஏசப்பா வரும்போது. இது உயிரோடு இருக்கிறவனுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்துக்கு இந்த வசனத்துக்கு தொடர்பு இல்லை. ஆமே, நல்லா கவனிங்க. இது உயிரோடு இருக்கிறவனுக்கு, இது ஜீவனோடு இருக்கிறவனுக்கு, இந்த உலகத்தில் வாழ்கிறவனுக்கு, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறவனுக்கு. அதனால இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் சொல்றது என்ன தெரியுமா? நீங்க ஆவியில நிரம்பணும். அல்லேலூயா. நல்ல ஸ்பிரிச்சுவலா வளரணும், நல்ல ஆவியில வளர்ந்து ஆண்டவருக்காக வாழணும். ஆண்டவருடைய பிள்ளைகளா நீ வாழும்போது கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். கர்த்தர் உன் ஜபத்துக்கு பதில் தருவார். கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார். நீ நிற்கிற இடம் வேறையா இருக்கும். நீ நிற்க கர்த்தர் கொண்டு போய் உன்னை விடுகிற காரியம் பெரிய காரியங்களா இருக்கும். அதனால தான் அந்த வசனம் சொல்லுகிறது. 8ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் நம்ம ஏற்கனவே வாசித்தோம். நீங்க இப்போ வாசிங்க, மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அவங்க யாரா இருக்கிறாங்க? யாரா இருக்கிறாங்க? ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. புத்திரர் என்று சொன்னால் பிள்ளைங்க. யாரெல்லாம்? ஏசப்பா பிள்ளைங்க. எங்க அப்பா ஏசப்பான்னு சும்மா சொல்லிட்டு போயிடுவோம். ஆமேன். நான் என்ன சொல்றதுன்னு புரிஞ்சுச்சு அவங்களுக்கு? சும்மா வாய்க்கு வந்த மாதிரிலாம் சொல்லிவிடுவோம் பாரு, ஏசப்பா அப்படியே சொல்லுவோம். ஆனால் நமக்குள்ள ஆவியானவர் இருக்க மாட்டார். நமக்குள்ள என்ன இருக்குது? சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்கணும்னா இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கணும். ஆமாவா இல்லையா? அந்த ஆவியானவர் நம்ம அநேக நேரத்தில் துக்கப்படுத்துகிறோம். ஆமேன். பவுல் சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியை அனல் முட்டி. ஆமேன். நமக்குள்ளே ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இது வாழுகிற காலம் ஆவியானவருடைய காலம். ஒரு நாள் ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய காலம் வரும், கடைசி காலம் வரும். அல்லேலூயா. நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாளில் தேவ பிள்ளைகளை ஆவியை துக்கப்படுத்துகிறோம். இந்த ஆவிக்குள்ளே நீங்கள் வளருவீர்களானால், ஆவியானவருக்குள்ளே நீங்கள் செயல்படுவீர்களானால், ஆவியானவரோட நீங்கள் சேர்ந்துட்டா உன் ஜபம் வித்தியாசமாக இருக்கும். நீ பைபிள் படிக்கிறது வித்தியாசமாக இருக்கும். நீ ஆண்டவரோடு கூட பேசுகிறது வித்தியாசமாக இருக்கும். உன்னை கர்த்தர் பயன்படுத்துகிற காரியம் வித்தியாசமாக இருக்கும். இங்கே மந்த நிலைமை உட்காந்து காலையிலிருந்து ஏதோ 3 மணி நேரம் உட்காந்து வசனத்தை கேட்டோமா அப்படின்னு போகாமல் நம்மளை ஆவிக்குள்ளே ஒப்பு கொடுப்போமானால், நம்ம ஆவிக்குள்ளே நம்மை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதை கேட்கணும், ஆவியானவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். ஒரு சின்ன பிள்ளை வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்துக்கு வந்தாங்க. புரியுதுங்களா? அவங்க குடும்பமே பயங்கரமான ஒரு இந்து குடும்ப பேக்ரவுண்டில் அவங்க அம்மா. புரியுதுங்களா? அவங்க அம்மா ஒரு இந்து, எங்களுடைய தூரத்து சொந்தம் தான். அவங்க பயங்கரமான இந்து குடும்பம். அவங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு லுத்ரன் சபையில் இருந்து ஒரு சகோதரனை நாங்கள் அதிலே பொண்ணு பார்த்து அவங்களுக்கு கிறிஸ்டினா அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நம்ம சபையில் அவங்களுக்கு திருமணம் நடத்தி வச்சோம். ஆமேன். ஹல்லேலூயா. அந்த பிள்ளைக்கு நேற்று பிறந்தநாள், நேற்று வந்தாங்க. வந்துட்டு உபாஸ் கூட்டத்தில் அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கிட்ட யூகேஜி நான் படிக்குது, நல்லா பேசுகிறாங்க. அப்போ கேட்குறேன், ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டிக்கில் அந்த உண்டியில் காணிக்கை போட்டு செல்கிற அவங்க மம்மி டாடி கிட்ட. அவங்க இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னே சொல்லிக்கிறாங்க, அதுக்கு காயின்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு கொண்டு வருது. இது மாம்சத்தினால முடியுமா? பாருங்கள், அந்த பிள்ளைக்கு ஒரு ஸ்பிரிட் வேலை செய்யுது, ஆண்டவர் வேலை செய்யுது. ஆண்டவருடைய வசனத்தை ஒரு பயம், ஒரு பக்தி, ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை அந்த பிள்ளை கொண்டு என்கிட்ட இப்போ சர்ச்சில் நாங்கள் உபவாச கூட்டத்தில் கொண்டு கொடுக்குறாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டால், நான் 1 இயராக இந்த காணிக்கையை நான் சேர்த்து வச்சு நான் கொடுக்குறேன் சர்ச்சுக்காக. இதுவும் ஃபஸ்ட் டைம் சர்ச்சுக்கு வராங்க. அவங்க பெம்மலில் இருக்கிறாங்க, அவங்க அம்மா மாத்திரம்தான் வருவாங்க. ஆமேன். நான் சொன்னேன், நீ இந்த காணிக்கை கொடுக்கும்போது வாங்கும்போது உங்கள் மம்மி டாடியோட சர்ச்சுக்கு வாங்கினேன். நேற்று திரும்ப அவங்க மம்மி டாடியோடு கூட்டின்னு வந்தாங்க சர்ச்சுக்கிட்ட. ஜெபம் பண்ணிக்கினேன், அந்த காணிக்கை கொடுத்துட்டு அந்த பாக்ஸ், அதாவது அந்த உண்டியலை கொடுத்துட்டு போகிறாங்க. எதுக்காக இது நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம பிள்ளைகளை ஸ்பிரிட்டில் நம்ம வளர்க்கணும். இன்றைக்கி பாவம் உலகத்தில் எங்கே பாருங்களேன், பாவம் பெருகி கொண்டே போகுது.
உலகம் முழுவதும் பாவத்தில் பெருகின எவ்வளோ வசனத்தை கேட்குறோம். வசனத்தை கேட்குற அளவுக்கு பாவமங்குது. வசனத்தை கேட்குற அளவுக்கு அநியாயங்களும் அக்கிரமங்களும் நடக்குது, திருச்சபைகளில் நடக்குது. அதனால் தயவு செய்து நான் உங்களுக்கு அன்பாக என்ன கேட்குறேன்னா, இந்த உலகத்தில் நம்ம வாழ போகிறது கொஞ்ச நாட்கள் தான். அனுபவிச்சுட்டு நம்ம கரெக்டாக இல்லைன்னு நினைக்காத. நிறைய பேர் வாயில் அப்படித்தான் வர்றது. நிறைய பேர் வாயில் நானும் இதை செஞ்சுட்டு அனுபவிச்சுட்டு நான் கரெக்டாகிடுறேன் அப்படின்னு. எங்களை நடத்துவதற்கு யாரும் இல்லை, எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு யாரும் இல்லை, எங்களை பின்பற்றத்துக்கு யாரும் இல்லை. இப்போ எங்கள் அப்பா கிட்ட நான் சொல்லிட்டு நான் ராத்திரி வருவேன் அப்படின்னு சொன்னால் நான் எத்தனை மணிக்கு வரேன், அப்போ எத்தனை மணிக்கு போகிறேன்னாலும் தெரியாது. அவங்க வேலைக்கு போய்ட்டு வந்து களைப்பாக சாப்பாடு வச்சுட்டு அவங்க படுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் என் பிள்ளைக்கு அப்படி இல்லை. 9 மணிக்கு வரேன்னா 9 டைம் ஃபோன் பண்ணுறேன், எங்கேக்குறேன்னு. நான் சொல்கிறது புரியுது. அப்போ செல்ஃபோன் இல்லை, அவங்க அன்பா இல்லைன்னு இல்லை. அப்போ அவங்ககிட்ட என்ன இல்லை, செல்ஃபோன் இல்லை. அப்போ என்கிட்ட சைக்கிள் இருந்துச்சு, இப்போ இவங்ககிட்ட 2 வீலர் இருக்குது. என்ன சொல்கிறீங்க? அல்ல அப்போது ஒருத்தன் தான் கெட்டவனாக இருப்பான். அப்போது ஒருத்தன் தான் கெட்டவனாக இருப்பான், எல்லாம் நல்ல சுற்றி இருக்கிறவன் நல்லவனாக இருப்பான். இப்போ சுற்றி இருக்கிறவன் எல்லாமே கெட்டவனாக்குறான். மூஞ்சை பார்த்தாவே திருட மாறிக்குது. ஒருத்தன் மூஞ்ச நல்லாவே இல்லை. அவனுடைய ஏற்கட்டு பார்த்தா அதை விட மோசமாகுது. அவன் ஏற்கட்டு பார்த்தா அதை விட மோசமாகுது, அநியாயமாகுது. நான் சொல்கிறது புரியுதா? அந்த மாதிரி இருக்குது. நமக்கு பயமாக இருக்குது என்ன நடக்குமோன்னு. ஆனால் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு நம்மை பலப்படுத்த வேண்டும். அப்போது இந்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்யணும்னா நாம் என்ன செய்யணும், அதுதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான். இந்த ஆவியானவர் நமக்குள்ளே நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆவியானவருடைய பிள்ளைகளாய் புத்திரர்களாய் நாம் இருக்கணும்னா நம்ம என்னென்னா ஒரு சில ஆவியை நம்ம துரத்தணும். ஆமென், ஹல்லேலூயா. எது மாதிரி புரியுது நான் சொன்னது? நாம் துரத்த வேண்டிய ஒரு சில ஆவிகளை நம்ம துரத்தினா நம்ம பரிசுத்த ஆவியானவர். வாசிங்க மீண்டுமா 8:14 வாசிங்க. 8:14 வாசிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். நாம் இன்னைக்கு பாருங்க, நீ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும்னா நீ ஆண்டவர் வெறுக்கிற ஒரு சில ஆவிகளை நம்ம துரத்தணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், வாசிக்கலாம். முதல்ல பொல்லாத ஆவி. ஏன்னா ஆவிங்களுக்கு பேர் வச்சுக்கிறார் பைபிளில். உங்களுக்கு அது உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்க. பிள்ளைங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ண, பொல்லாத ஆவி, ஈவில் ஸ்பிரிட். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. த புக் ஆஃப் லூக் சாப்டர் 7 verse 21. லூக்கா 7. அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடருக்கு பார்வை அளித்தார். இங்க பாத்தீங்கன்னா அநேகர் பொல்லாத ஆவியினால சிக்கிருக்கிறாங்க. எந்த ஆவியினால சொல்லுங்க? எந்த ஆவி? இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், நமக்குள்ளே யோசிக்கணும், எனக்கு இல்லை என்ன பொல்லாத ஆவி இருக்குது. இந்த பொல்லாத ஆவி உன் ஜப வாழ்க்கையை கெடுக்கும். இந்த பொல்லாத ஆவி உன் பரிசுத்த வாழ்க்கையை கெடுக்கும். இந்த பொல்லாத ஆவி நீ உன்னுடைய ஆண்டவரோடு கூட வைத்திருக்கிற அந்த உறவை கெடுக்கும். எங்கள் பைபிளில் பல தரப்பட்ட ஆவி இது. ஆண்டவர் சொல்கிறாரு பொல்லாத ஆவி. சொல்லுங்கள், அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் ஈவில் ஸ்பிரிட்டுன்னு பாருங்கள், ஆங்கில பைபிளில் இருக்குதா? ஆமென். என்ன ஈவில்? அதாவது பொல்லாதது. அது பொல்லாத சிந்தனைகளை கொண்டு வரும், பொல்லாத அசுத்தங்களை கொண்டு வரும், பொல்லாத காரியங்களை செய்யும், உன்னை பொல்லாதவனா மாற்றிடும். ஆமென். நான் சொல்கிறது புரியுதுங்களா? உன்னை மாற்றுறதுக்கு யாருமே இல்லை. எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சரியில்லைடா, ஒருத்த கூட எல்லாம் குடிக்காரனா. நாங்கள் காலேஜுக்கு படிக்கும்போது புரியுதா, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்னான்னு அவன் குடிக்கிறான், இவன் பண்ணுறான், யாருக்கும் சேர எப்பான்னு. எங்கள் அம்மா கிட்ட சொல்லியம்மா, எல்லாம் நல்லவனுங்க தான், அவனுங்களோட மோசமான பொல்லாதவன் நான் தானுவேன். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? அது ஏன் அப்படின்னா, பொல்லாத ஆவி, ஈவில் ஸ்பிரிட். ஒரு மனுஷனை பொல்லாத ஆவி பிடிச்சா அவன் வாழ்க்கையை அழிக்கும், அவன் பரிசுத்தத்தை அழிக்கும், அவனுக்கு வரக்கூடிய நன்மைகள் அழிக்கும், அவன் ஜப வாழ்க்கை அழிக்கும். இன்றைக்கி வெளியே போகும்போது நிறையா பொல்லாத ஆவி கூட பேசுகிறீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஆனால் நம்ம நமக்குள்ளே இருக்கிற அந்த பொல்லாத ஆவியை துரத்தணும்.
அந்த பொல்லாத ஆவி என்ன செய்யும் தெரியுமா? உன்னை பாவத்துக்குள்ளே தள்ளும். பொல்லாத ஆவி கொண்டு போய் உன்னை போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வைக்கும். பொல்லாத ஆவி கொண்டு போய் உன்னை ஒரு போதை வஸ்து யூஸ் பண்ணுறோன்னா மாற்றும். உன் எஜுகேஷனை கெடுக்கும். உன் பாவத்தை கொண்டு வரும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொன்னது? இன்னைக்கு நீ ஒரு தீர்மானம் எடுக்கணும். எனக்குள்ளே இருக்கிற அந்த பொல்லாத ஆவியை நான் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குள்ளே இருக்கிற அந்த பொல்லாத பிசாசு ஆவியை இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறேன். ஆமென். இங்கே கிறிஸ்தவங்களுக்குள்ள நிறைய பொல்லாத ஆவிங்க. எவ்வளோதான் கிறிஸ்தவத்தில் நம்ம வளர்ந்தாலும், எவ்வளோதான் கிறிஸ்தவத்தில் நம்ம வசனத்தை கேட்டு கேட்டு வாழ்ந்தாலும், வசனத்தை ஆராதனை பண்ணி ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும், அங்கே கொஞ்சம் அந்த மாம்சம் நமக்குள்ளே கிரியை செஞ்சிடும். மாம்சம் நமக்குள்ளே வேலை செய்யும். அந்த பொல்லாதவனை தான் இன்னைக்கு நீ துரத்தணும். எவ்வளோதான் இந்த செல்ஃபோனை நான் பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்க்கலாம். எவ்வளோதான் இந்த நண்பரோட தவறான சாட்டிங்கில் இருக்கக்கூடாதுன்னு நம்ம யோசிக்கலாம். எவ்வளோதான் இந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாதுன்னு யோசிப்போம். நம்ம சிந்திப்போம், ஜெபம் பண்ணுவோம், ஒப்பு கொடுப்போம். சர்ச்சை விட்டு வெளியே போனவொடனே ஐயா என்ன ஆகுது பார்க்கலாம் இரு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? பொல்லாத ஆவியும் வாழ்க்கையை அழிச்சிரும். பொல்லாத ஆவியும் பரிசுத்தத்தை அழிச்சிரும். பொல்லாத ஆவியும் சமாதானத்தை கெடுத்துரும். பொல்லாத ஆவியும் குடும்ப சூழ்நிலையை மாற்றிடும். அதனால தயவு செய்து சொல்கிறேன், பொல்லாத ஆவியை துரத்து. ஆமென். உன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்குள்ள கிரியை செய்கிற பொல்லாத ஆவியை இன்னைக்கே துரத்திடு. அல்லேலூயா. ஆமென். நம்ம இன்னைக்கே துரத்தணும். அல்லேலூயா. இல்லைன்னா அது வீட்டுக்குள்ளே வந்து உக்காந்து நம்மளை துரத்திடும். வீட்டுக்குள்ளே வந்து உக்காந்து. ஆமென். ரெண்டாவது பலவீனப்படுத்தும் ஆவி. ரெண்டாவது என்ன ஆவி? வாசிக்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். The book of Luke chapter 13 verse 11. வாசிங்க. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். பாருங்க, இவளுக்கு 18 வருஷமா, நியர்லி 18 இயர்ஸ், 18 ஆண்டுகளாய் அவ மருத்துவர்கிட்ட போயிருப்பா. பணத்தை செலவு செய்திருப்பாள். மருத்துவமனையில் கொடுக்கப்பட்டதான அதாவது மருந்துகளை சாப்பிட்டிருப்பாங்க. எங்கெங்கேயோ போய் ஆலோசனை கேட்டிருக்கல கூடும். நமக்கு தெரியாது, வேதத்தில் அது சொல்லப்படலை. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆனால் 12 வருஷம் பெரும்பாடுகளோ மருத்துவ வச்சுக்கிட்ட போனா. அந்த அம்மா போனாங்களும் இவங்களும் போயிருக்கணும் அந்த காலத்தில். நான் சொல்றது புரியுதுங்களா? 18 வருஷமா இந்த அம்மா 1 வருஷம் பார்த்துருப்பாங்க, 2 வருஷம் பார்த்துருப்பாங்க, 3 வருஷம் பார்த்துருப்பாங்க, ஒரு 4 வருஷம் பார்த்துருப்பாங்க, 5 வருஷம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இவங்க ஒரு முடிவே பண்ணிருப்பாங்க. இனி நான் கொஞ்சம் கூட என்ன பண்ண முடியாது. அவள் எவ்வளோ வேணும் நம்ம வாழ்க்கை நிமிராது. நான் நிமிர்ந்து நடக்கவே முடியாது. நான் இன்னும் மற்றவங்களை போல சமாதானமாக வாழ முடியாது. மற்றவங்கள மாதிரி சந்தோஷமாக வாழ முடியாது. மற்றவங்கள மாதிரி ஒரு நல்லது கெட்டதில் போய் கலந்து கொள்ள முடியாதுன்னு அவள் தீர்மானித்திருப்பாள் என்று நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நமக்கே கூட ஒரு வருஷமாக நீ இரும்பல் வந்துனேன்னு நீ என்ன பண்ணுவ? ஐயா இருக்கட்டும், அப்படி இரும்பினே போகலாம். நீ கல்யாணத்துலையும் இரும்புவ, காரியத்துலையும் இரும்புவ, சாவுலையும் இரும்புவ, சர்ச்சிலையும் இரும்புவ, காணிக்கு போடும்போது இரும்புவ, ட்ரெயினில் நான் சொல்கிறது புரியுது. நமக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் இவளுக்கு என்னன்னா 18 வருஷமாக கொஞ்சம் கூட நிமிர முடியல. அல்லேலூயா. ஆனால் மருத்துவர்கிட்ட போனாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன வியாதின்னு கண்டுபிடிக்கவும் முடியல. ஆமென். ஒரு நாள் பரம தகப்பனாகிய நம்முடைய மருத்துவர்கிட்ட வந்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி. பலவீனப்படுத்தும். பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்குது. நான் ரொம்ப கரெக்டு ஸ்ட்ரிக்ட்டுன்னு யாருன்னா சொல்லி பாருங்க, மொதல் நீ தான் வீக்னஸாக இருக்குவேன். ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம விழுந்திருப்போம், வீக்னஸாக இருப்போம். ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம குறையுள்ளவர்களாக இருப்போம் நிச்சயமாக. ஆனால் அந்த குறையை நிறைவாக்குவதுக்கு தான் நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய உதவி வேணும். இங்கே ஆண்டவரிடத்தில் அவள் வந்து அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அல்லேலூயா. அப்போது அந்த ஆவி பலவீனப்படுத்துகிறோம் நம்மளை. நீ அடிக்கடிக்கு பலவீனம் ஆகிறனா அது பலவீனப்படுத்துகிற ஆவி. நிறைய பேர் நம்ம மருத்துவமனையிலே இருப்பாங்க பாருங்கள். ஒரு வீட்டில் போனால் இப்போ வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லாதான், அப்புறம் அவங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லை, அவர் நல்லா ஆகணுன்னா அவங்க மனைவி நல்லா ஆகணுன்னு இன்னொருத்தர்,
இன்னொரு இதானோன்னு அவங்க பிள்ளைங்க, என்னுடைய நண்பர் இருக்கார், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்க பையன், அவர் 1வது 2வது படிக்கிறார். அவருக்கு என்ன வியாதின்னு நான் கேட்டேன். ஏன் இவன் ரொம்ப அடிக்க சிக்காகிறான், பலவீனாகிறான்னா, அவன் ஸ்கூலுக்கு போகும்போது அவனுக்கு ஜுரம் இல்லை, அவன் நல்லா இருக்கிறான், புரியுதுங்களா? அவன் பக்கத்தில் 2-3 பேர் பக்கத்தில் ஒருத்தனுக்கு ஜுரம் வந்தால் கூட இவனுக்கு எஃபெக்ட் ஆகுமா. அவனுக்கு போய் என்னன்னா ஒன்றுமே இல்லை, ஜுரம் அடிச்சா ஜுரம் கம்மி, 102 101 குடும்பமே கொலாப்ஸ் ஆயிடுறாங்க. ஒரு நாள் நான் வேறு விஷயமா அவங்க வீட்டுக்கு போகும்போது ஜுரத்தில் அவங்க அப்பா அம்மா ஆயா தாத்தால உட்காந்து அந்த இதெல்லாம் டாக்டர் வேறு எதுவும் ட்ரீட்மெண்ட் இல்லை, இவ்வளோ தான் ட்ரீட்மெண்ட். அவன் வளர தான் அந்த இம்யூன் பவர் அவனுக்கு கொடுக்க முடியும், இப்போ அவனுக்கு எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. தேவச்சனங்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ எப்படி ஏற்றுக்கிறீங்கன்னு தெரியாது. ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவரே இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி என் பிள்ளையை விட்டு போன்னு நீ ஜெபம்னு கர்த்தர் செய்வார். என் பிள்ளையை பலவீனப்படுத்துகிற ஆவி நீங்கணும் அப்படின்னு நீ சொல்லி ஜெபம் பண்ணு. பாருங்க, உயிருள்ள வரைக்கும் உனக்கு நோவு இருக்கும். ஆமென். 14 வாசிங்க, 14ஆம் அதிகாரம். அவன் மாம்சம் அவனில் இருக்கும் அளவும் அதற்கு நோவு இருக்கும். அவன் ஆத்துமா அவனுக்குள் இருக்கும் மட்டும் அதற்கு துக்கம் உண்டு. ஆமென். நீ உயிருள்ள வரைக்கும் உனக்கு துக்கம் இருக்கும். ஆமென். ஆனா உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு பலவீனம் இருக்கும், ஆனா பலப்படுத்துகிறவன் கூட இருப்பாரு. அல்லேலூயா. உனக்கு போராட்டம் இருக்கும், உன் போராட்டத்தை மாற்றுகிற என் தேவன் உன் கூட இருப்பா. உனக்கு உனக்கு உபத்திரவம் இருக்கும், உபத்திரவத்தில் உன்னை உயர்த்துகிற ஆண்டவர் உன் கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆக இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல, பலவீனப்படுத்துகிற ஆவி உனக்கிட்ட இருந்து போனோம். முதல்ல என்ன சொன்னேன்? பொல்லாத ஆவி. எந்த ஆவி போனோம்? ரெண்டாவது என்ன ஆவி? மூன்றாவது இச்சையின் ஆவி. யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். The book of John chapter 8 verse 44. வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறார். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்களால் உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படியே சேரும். இச்சையின் ஆவியின்படியே சேரும். ஒரு மனுஷனுக்குள்ள இச்சை லஸ்ட் வந்துட்டாவே 3 காரியம் அவங்களுக்குள்ள வரும். நல்லா கவனம் வச்சுங்க. உனக்குள்ள இச்சை வந்துட்டா, இச்சை வரக்கூடாது. அவங்ககிட்ட நல்ல செல்ஃபோன் இருக்கட்டும், அவங்ககிட்ட நல்ல ட்ரெஸ் இருக்கட்டும், அவங்ககிட்ட நல்ல வீடு இருக்கட்டும், அவங்ககிட்ட நல்ல கார் இருக்கட்டும், அவங்ககிட்ட நல்ல அழகு அந்தஸ்து பணம் இருக்கட்டும். அல்லேலூயா. பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கட்டும், இல்லை அந்த பொண்ணு நல்லா அழகாக இருக்கட்டும், அந்த பையன் நல்லா அழகாக இருக்கட்டும், இச்சையில் விழக்கூடாது. உன் கண்ணை கழுவணும். இன்னைக்கு ஏசப்பா ரத்தத்தில் உன் கண்ணை ஒப்பு கொடுக்கணும். இந்த இச்சை ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது முதல்ல இந்த இச்சை என்ன கொண்டு வரும் தெரியுமா? அவமானம் கொண்டு வரும். அல்லேலூயா. ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ ஒரு தேவ ஊழியக்காரனோ இச்சையில விழுந்தால் என்று சொன்னால் அவனுக்கு முதல்ல வருவது அவமானம். தேவ பிள்ளைக்கு முதல்ல வருவது அவமானம் வரும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொன்னது? இவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். இந்த இச்சையில விழுக்கூட. பணம்ன்றது ஒரு இச்சை. பண ஆசை பிடிச்சவெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. ஆமென். மாம்சம் ஒரு இச்சை. அந்த இச்சையின் ஆவி உன்னை அவமானத்துக்குள்ளே கொண்டு வரும். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட பேசுகிறார். அல்லேலூயா. தாவீது எதில் விழுந்தான்? ஒரு இச்சையில் விழுந்தான், அவமானப்பட்டு போனான். சொந்த மகன் அப்சலோம் ரோடா ஸ்தோத்ரா. கர்த்தர் அதை மாற்றினார் அவனுக்கு. அல்லேலூயா. வசனம் இருக்குது தானே? சிம்சோன் எதில் விழுந்து போனா? இச்சையில் விழுந்து போனா. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது?
எத்தனை பேருக்கு புரியுது நான் சொன்னது? ஆனால் யோசேப்பு இச்சையில் விழலை. நான் யோசேப்பு போல இருப்பேன். ஆமென். நான் சொல்கிறது புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொன்னது? இச்சை ஒரு மனசு லஸ்ட் உனக்குள்ளே வரதானா அதை துரத்தணும். எனக்கு இச்சை வேணாப்பா, இதை நான் சாப்பிட்டே இருக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், நோயில் கொண்டு போய் விட்டுரும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நிறைய பேர் சாப்பாடு பிரியுது. நான் சாப்பாடு இல்லைன்னு சொல்ல. முதல்ல இச்சை வந்து அவமானத்தை கொண்டு வரும். ரெண்டாவது இச்சை வந்து நோயை கொண்டு வரும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ரெண்டாவது இந்த இச்சை லஸ்ட் வந்து என்ன பண்ணோம்? பலவீனத்தை கொண்டு வரும். ஏன்னா எல்லாத்தையும் ஆசைப்பட்டு எல்லாத்தையும் துணுவோம் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. நான் கூட சாப்பிட்றேன் இல்லைன்னு சொல்ல. நான் கூட சாப்பிட்றேன், ஆசைப்படுறத சாப்பிட்றோம் இல்லைன்னு. எல்லாத்தையும் சாப்பிட்டு இது நல்லா இதை சாப்பிட்டு எது நமக்கு ஹெல்த்துக்கு இஷ்யூவர் அது எடுக்கக்கூடாது. அது நோயில் கொண்டு போய் விடும். ஏன் நான் இச்சிக்கிறாத்த இந்த பழத்தை இச்சித்தா யோவால் என்னானா பாவத்தில் விழுந்தா. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஆமென். நாம் துரத்த வேண்டிய ஆவி லஸ்ட், இந்த இச்சையை துரத்தணும். ஆண்டவரே நான் இங்கே இது எடுக்க போகிறேன், எனக்கு இந்த இச்சை வேண்டாம்ப்பா. இந்த புடவை எடுக்க வாங்க போகிறேன், துணிக்கு போகிறேன், எனக்கு அது மேலேயும் ஆசை. வச்சுன்னுக்கிற 5000 ரூபாயில் 50,000 ரூபாய்க்கு மேலே வாங்க முடியும். எல்லாத்தையும் ஆசைப்படுறது. ஆமென். நான் சொல்கிறது புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது? தயவு செய்து சொல்கிறேன், ஆவியானவர் உங்களோடு கூட அழுத்தமாக பேசுகிறாரு. நீங்கள் ஏற்றுக்கொண்டால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இந்த இச்சை என்ன செய்யணும்? ஒரு மனுஷனை முதல்ல அவமானப்படுத்திடும். நீ ஒரு இச்சையில் போய் ஒரு பாவத்தில் விழுந்துட்டா, ஐயோ அவனாப்பா, ஐயோரா, இல்லை பாஸ்டர் செய்துட்டாரா, இல்லை இந்த பிள்ளை நல்லா மியூசிக் வாசித்தானாப்பா, நல்லா வர்ஷிப் பண்ணனே, இந்த பிள்ளை பாஸ்டர் பிள்ளையாச்சாப்பா, இந்த பிள்ளைங்க நல்லா சர்ச்சிலெல்லாம் நல்லா இருப்பாங்களே. அவமானம் வரும். நாளைக்கு உன்னை மதிக்க மாட்டாங்க. நாளைக்கு உன்னை ரெஸ்பெக்ட், சொந்த பிள்ளைகளை உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னே எங்கள் சர்ச்சில் ஒரு சகோதரி இருக்கிறாங்க, இப்போ இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணுறவங்க, அழுது ஜெபம் பண்ணுறவங்க, அவங்க பிள்ளைகளுக்காக அழுது ஜெபம், கணவனுக்காக ஜெபம் பண்ண. அந்த அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, பிரதர் உங்கள்கிட்ட ஒரு சீக்கிரட்டாக பேசணும் பிரதர். சொல்லுங்கள் சிஸ்டர், என்ன விஷயம் சொல்லுங்கள். அப்போ அந்த சகோதரி சொன்னாங்க, என் உள்ளத்தை ரொம்ப பாதிச்சது, எங்கள் வீட்டுக்கார் சர்ச்சைக்கு வராரு, ஆனால் பயங்கரமாக சிகரெட் பிடிப்பார், அவருக்கு சிகரெட்டு மேலே ரொம்ப இச்சை, செல்ஃபோனில் ஆபாசமான காரியங்களை படங்களை பார்த்து ரொம்ப கேவலமான ஒரு காரியத்தை எங்கள் வீட்டுக்காரர் பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த சகோதரிக்கு சொன்னேன், சிஸ்டர் அது வந்து லஸ்ட் ஸ்பிரிட்டு, அது ரொம்ப பலமாக கிரியை செய்து. அவங்க வீட்டில் தொடர்ந்து 7 நாட்கள் நாங்கள் ஜெபம் பண்ணோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஒரு வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் அவங்களாவே வந்து சர்ச்சில் சாட்சி சொன்னாங்க. இந்த இச்சை என்ன பண்ணனா, சொந்த மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், பிள்ளைங்களாக இருக்கட்டும், அவமானத்தை கொண்டு வந்துடும். டோன்ட் ஃபால் ஆன் லஸ்ட். அல்லேலூயா. இந்த இச்சை என்ன பண்ணும்? அவமானத்தை கொண்டு வரும். அடுத்து நோயை கொண்டு வரும். 3வது வறுமையை கொண்டு வந்துடும். உன்னை எவனும் சேர்க்க மாட்டான், உன்னை எவனும் கூப்பிட மாட்டான். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. 3 காரியத்தை சொல்லிடு. என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். பொல்லாத ஆவி, அப்புறம் 3 ஆவி, 4வது ஊமையும் செவிட்டு ஆவி. இந்த ஆவி வந்துச்சுன்னு வச்சுக்க, செவிடுக்காது மாதிரி உக்காந்து பாருங்க. வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கு 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மார்க் chapter 9 verse 25. The book of Mark chapter 9 verse 25. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம். இங்கே பாருங்க, என்ன ஆவிக்குது? 4வது என்ன ஆவிக்குது? முதல்ல உங்களுக்கு நான் சொன்னேன், பொல்லாத ஆவி, ஈவில் ஸ்பிரிட்டு. 2வது பலவீனப்படுத்தும் ஆவி, தி ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி. ஆமென். பலவீனப்படுத்தும் ஆவி. 3வது இச்சையின் ஆவி, லஸ்ட். ஆமென். ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட். ஆமென். 4வது
ஊமையும் செவிட்டு ஆவி. எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணாலும் ஊமையும் செவிட்டு ஆவி. நீ சொல்கிறத சொல்லு, நீ சொல்கிற வரைக்கும் பிரசங்கம் பண்ணுற வரைக்கும் பண்ணு, நான் கேட்குற வரைக்கும் அப்படியே உட்காந்துக்கிறீங்க பாரு நீங்கள். ஆமேன். அப்படி இருந்தால் உங்களுக்கு தான் இந்த வசனம். உனக்குள்ளே இருக்கிற அந்த ஊமையும் செவிட்டுமான ஆவியை நீக்கணும். அப்போ தான் பரிசுத்த ஆவியினுடைய வசனம் உங்களுக்குள்ளே போவோம். ஆவியானவர் அப்போ தான் உன் ஜபத்துக்கு பதில் தருவார். நான் சொல்கிறது இன்னொரு வசனத்தை, அது மார்க் 7:32 வாசிங்க பார்க்கலாம். மார்க் 7:32 வாசித்து பாருங்க. கொன்னைவாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்தாங்க. அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்த்து அவன் செவையாய் பேசினான். ரொம்ப அழகா பேசினான். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் வசனம் சொல்லுது பாருங்களேன். அவன் நாவை கட்டி வச்சிருக்குது ஆவி. இந்த ஊமை செவிட்டு ஆவி என்ன பண்ணனா காதை கட்டிடும். நீ வசனத்தை கேட்கக்கூடாதபடி காதை கட்டும். நீ பல கெட்ட வார்த்தை பேசும்படியாக உன் வாயை கட்டிடும். அது நீ நல்லா தான் பேசணும்னு ஆசைப்படுவ, நீ நல்லா தான் இருக்கணும்னு ஆசைப்படுவ. அது என்ன பண்ணனா உன் வாயை, உன் கண்ணை, உன் காதை, உன் நாவை கட்டி போட்டுரும். வசனம் அப்படி தான் சொல்லுது. அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்தது. அப்படின்னா நாக்க கட்டுறதுக்கு பிசாசுக்கு வல்லமகுது. நாக்க கட்டிடுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளோ வல்லமாக இந்த பிசாசுக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் உங்கள் கட்டுகள் எல்லாம் அறுக்கணும். எத்தனை பேர் என் நாவில் கட்டு அறுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? என் நாவின் கட்டுகள் அறுக்கணும், என் காதில் இருக்கிற அந்த கட்டுகள் அறுக்கணும். நான் பொல்லாததை கேட்கக்கூடாது. ஆமேன். பொல்லாத கட்டுகள், அதாவது என் கண்ணில் பார்க்கக்கூடாது. கண்ணை கட்டி போட்டுருவான் பிசாசு. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால உன் கண்களை கட்டவிழ்க்கப்பட வேண்டும், உன் காதுகளை செவிகளை கட்டவிழ்க்கப்பட வேண்டும், உன் நாவுகளை கட்டவிழ்க்கப்பட வேண்டும். உன்னுடைய முழு சரீரத்தையும், உன் கை கால்களை, உன்னுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால இப்பொழுதே விரும்புகிறவங்க மாத்திரம் கையை தட்டலாம். ஆண்டவர் கட்டவிழ்க்க போகிறார். ஆண்டவர் கட்டவிழ்த்து விட போகிறார். ஊமையும் செவிட்டுமான ஆவியே, அங்க ஆண்டவர் சொல்றார், ஊமையும் செவிட்டுமான ஆவி. இந்த ஆவி என்ன பண்ணனா அப்படியே எவ்வளோதான் சொன்னாலும் உம்முன்னு இருக்கும் பாருங்களேன். இன்னைக்கு ராத்திரி போய் நீங்கள் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த இச்சையின் ஆவியை கழுவுங்கப்பா, இந்த பொல்லாத ஆவியை கழுவுங்க ஆண்டவரே, இந்த மாம்சத்தின் பலவீனப்படுத்துகிற ஆவியை உங்கள் ரத்தத்தினால கழுவுங்க ஆண்டவரே. ஆண்டவர் ஊமையும் செவிட்டுமான ஆவியை எடுத்து போடுங்க, கட்டவிழ்த்து விடுங்கன்னு கேட்டு பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், ஏன் நல்லா படிக்க முடியல? உன் ஃப்ரெண்டு நல்லா படிப்பான், இந்துக்காரன் பையன் நல்லா படிப்பான், உன்னால ஏன் படிக்க முடியல? உன்னால ஏன் காலேஜுக்கு போக முடியல? உன்னால ஏன் ரேங்க் வாங்க முடியல? ஏன் வாங்க முடியல? இதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகளே உங்களோட மேன்மனையாக இருப்பான். வசனம் சொல்லுது. தேவ பிள்ளைகளை எச்சரிக்கையாக இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேச. கடைசியாக ஆமென் வாசிக்கலாம். லூக்கா 8:27 வாசிங்க. அவர் கலிலேயாவுக்கு எதிரான கதரேனுடைய நாட்டில் சேர்ந்தார்கள். கனசரேத் என்னும் நாட்டில் சேர்ந்தார்கள். அவர் கரையிலிருந்து இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும். வஸ்திரம் பாருங்க, அவன் ரொம்ப நாள் பிசாசு பிடிச்சுக்கிறான். ரெண்டாவது நியூடா இருக்கிறான், வஸ்திரம் இல்லாத இருக்கிறான். மூணாவது வீட்டில் தங்காமல் மூணாவது வீட்டில் தங்காதவனால இந்த வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். யாருக்கு எதிராக? ஏசப்பாவுக்கு எதிராக வராமன். ஆமென். அவனுக்கு 4 குவாலிட்டி. ஆமென். அதுவே ஒரு செய்தி. நான் சொல்றது புரியுதா? 4 காரியம் அவங்ககிட்ட இருக்குது. வீட்டில் தங்க மாட்டான்,
பிசாசு பிடிச்சவன், வஸ்திரம் தெரியாதவன் வீட்டில் இருக்க மாட்டான். ஆமென். இவ்வளோ குவாலிட்டி இது வாசிங்க. அப்படி 27 28. அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து இயேசுவுக்கு முன்பாக விழுந்து இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோடே சொன்னான். அப்புறம் வாசிங்க 29. அந்த அசுத்த ஆவி, அல்லேலூயா, வாசிங்க. அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகுங்காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். ஆமென். போதுங்க. அல்லேலூயா. இதை வீட்டில் போய் நல்லா தெளிவாக வாசித்து பாருங்க. 29ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுக்குள்ளே இருந்தது அசுத்தமான ஒரு ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் 4 காரியத்தை சொன்னவங்களுக்கு. பொல்லாத விதமான ஆவி, அடுத்து பலவீனப்படுத்தும் ஆவி, 3வது இச்சையின் ஆவி, 4வது ஊமையும் சிபிட்டுமான ஆவி, 5வது அசுத்தமான ஆவி. அல்லேலூயா. இந்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு துரத்தணும்னா உனக்குள்ள பரிசுத்த ஆவி வரணும். உனக்குள்ள இந்த பரிசுத்த ஆவி எத்தனை பேருக்கு வேணும்? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவி வேணும்? எனக்கு பரிசுத்த ஆவி வேணும். என் கண்களை கழுவுங்க, என் நாவை கழுவுங்க, என்னுடைய சரீரத்தை கழுவுங்க, என் கைகளை கால்களை கழுவுங்க, என்னுடைய செவிகளை கழுவுங்க ஆண்டவரே. ஊமையும் செவிட்டுமாய் இருக்கிற ஆவி என்னை விட்டு போனோம். காரணம் ரோமர் 8:14 ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. The book of Romans chapter 8 verse 14 14ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கு. நான் உங்க பிள்ளையா மாறினப்பா. ஆவியானவரே, உங்க பிள்ளையா இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்ப்பா? இந்த ஆவியெல்லாம் எனக்குள்ள இருக்குதே. ஊமை செவிட்டு ஆவி இருக்குதா? அவங்கட பொல்லாத ஆவிக்குதா? இச்சையின் ஆவிக்குதா? நீ இல்லைன்னு சொன்னா கூட உங்கள்கிட்ட ஊமை ஆவிக்குதுன்னு அர்த்தம். அல்ல, நான் சொல்லி கொடுக்குவேன். நீ இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆவியானவர்கிட்ட நீ பொய்யே சொல்ல முடியாது. எனக்குள்ளே இருக்கிற அசுத்த ஆவியெல்லாம் போனப்பா. எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவரே ஒரு எமோஷனில் நான் ஜெபம் பண்ணக்கூடாது. ஒரு உணர்வில் நான் ஜெபம் பண்ணக்கூடாது. என் ஸ்பிரிட்டில் ஜெபம் பண்ண, ஆவியில் ஜெபம் பண்ண. நான் சொல்கிறது புரியுதா? நான் ஆவியில் நிரம்பனப்பா. என்னை நிரப்புங்கப்பா. எல்லாம் உங்கள் பைபிளெல்லாம் மடித்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த ஆராதனை முடிக்க பாரு. எஸ், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியை துரத்துங்க. வானா ஆண்டவரே, எனக்கு தவறான காரியம் வேண்டாம், இச்சை வேண்டாம்ப்பா. அது அவமானத்துக்குள்ளே கொண்டு வந்துடும் டாடி. இச்சை ஆவி வேண்டாம் ஆண்டவரே, அது வறுமைக்குள்ளே கொண்டு வந்துடும். இச்சை ஆவி எனக்குள்ளே இருக்குதப்பா. நான் இச்சிக்கிறேன் ஆண்டவரே. என் கண்ணெல்லாம் லஸ்ட்டில் நிரம்பி இருக்குது ஆண்டவரே. என் காதெல்லாம், என் நாவெல்லாம் ஆண்டவரே பிசாசு ஆவியினால் கட்டப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே. அசுத்த ஆவியினால் ஆண்டவர் அலைந்து திரிகிற எண்ணம் உனக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி அனல் முட்டு, உனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியை எழுப்பு. ஓ ரதனமா ஷதலதலா. எல்லாம் அப்படியே உங்க பைபிள் எல்லாம் மடிச்சு வச்சு எழும்புங்க பார்க்கலாம். எல்லாம் எழுந்து நின்று, ஆண்டவரே நான் காலேஜுக்கு போற வழியில, ஆண்டவரே நான் வேலை செய்யற இடத்துல, ஆண்டவரே எங்க வீட்டு பக்கத்துல, நாங்க வீட்டு முன்னாடி, ஆண்டவரே அப்பா இருக்கிற இடங்களில ஏசப்பா என்னை துரத்துற அந்த பொல்லாத ஆவி, என்னை துரத்துற அந்த அசுத்த ஆவி, அந்த ஊமையும் செவிட்டும் ஆவி, ஆண்டவர் இச்சைகளின் ஆவி, ஆண்டவர் அசுத்தத்தை கொண்டு வருகிற, என் சிந்தனையை கெடுக்கிற, என் குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற, என் நிம்மதியை கெடுக்கிற, என் ஆசீர்வாதத்தை கெடுக்கிற, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த உறவை கெடுக்கிற, அன்பை கெடுக்கிற எல்லா லஸ்ட்ஃபுல் ஆவியில ஆண்டவரே என் வீட்டை விட்டு வெளியேறுவதாக. என் கணவரை விட்டு, என் மனைவியை விட்டு, என் பிள்ளைகளை விட்டு, என் குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக. ஓ, எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய
புத்திரர்கள் எனப்படுவார்கள். நான் ஏசப்பாவின் பிள்ளையா நான் மாறணும். நான் ஆண்டவருடைய பிள்ளையா வாழணும். நான் ஆண்டவருடைய பிள்ளையா வாழணும். இதுவரைக்கும் இந்த உலகத்துக்கு வாழ்ந்தது போதும். இதுவரைக்கும் ஏமாற்றினது போதும். இதுவரைக்கும் வஞ்சித்தது போதும். இதுவரைக்கும் பொல்லாத சிந்தனை எனக்குள்ள இருந்தது போதும். இயேசுவின் நாமத்தில் ஓ ரபா பாபா பாபா ஓ ரபா பாபா பாபா ஓ ரபா எல்லாம் இல்ல வாய்களை திறந்து வாயை தரு வாயை தரு வாயை தரு எல்லாம் விட்டு கொடுக்காது விட்டு கொடுக்காது. ஓ ரபா தலா கபா ஓ ரபா லபா ஒரு பாட்டு ஹல்லேலூயா. ஓ ஷகபா லபா லபா ஓ ரபா லபா ரபா லபா ரபா விடாத இயேசுவின் நாமத்தில் ஒரு 5 நிமிஷம் வெட்பு கொடுங்க. ஊமையை செவிட்டு ஆவி, பொல்லாத சிந்தனை ஆவி, பிசாசின் கிரியைகளை கொண்டு வருகிற ஆவி எல்லாம் மாறட்டப்பா, எல்லாம் மாறட்ட. ஏசப்பா ஏசப்பா, நான் இவங்களை பார்க்கும் போது எனக்கு இச்சை வருது. நான் இதை சினிமா பார்க்கணும்னு இச்சை வருது. ஆண்டவரே, பணத்தின் மேல எனக்கு இச்சை வருது. இந்த சாப்பாடு மேல எனக்கு இச்சை வருது. ஏசப்பா வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையா வாழணுமே, உம்முடைய பிள்ளையா வாழணுமே.